வருஷத்துல 1 மாசம் 2 மாசம் யாராச்சும் விரதம் இருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லா அதிகமா விரதத்திலே போயிருச்சு. புரட்டாசி மாசம், கார்த்திகை மாசம், மார்கழி மாசம்னு விரதம் இருந்தோம். அது போகாத இந்த மே மாசம் ஃபுல்லா விரதத்திலே போயிருச்சா. அப்புறம் நம்ம குலதெய்வ சாமிக்கு வழிபாடு பண்ணும்போது நல்லா நான்வெஜ் விருந்தா போட்டிருந்தோம். அப்ப வந்து ஃபுல்லா நான்வெஜ்ஜை பார்த்து திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இல்ல. அதனால கொஞ்ச நாள் விட்டுலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் சண்டே வந்துட்டு நான்வெஜ் எதுவும் எடுக்கல. முக்கியமா சாப்பிட முடியல அப்படிங்கிற ரீசனை காட்டிலும் ஜெய்குட்டி ஊருக்கு போயிட்டா அவனை விட்டுட்டு சாப்பிட முடியல. சரி இந்த வாரம் சண்டே வந்து நம்ம கறி எடுக்க வேணாம்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டே வந்து சிக்கன் 1 கிலோ எடுத்துட்டு வந்துட்டாரு. ஜெய்குட்டி ஊர்ல இருக்கும்போது அம்மா நான் நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்கம்மா, சாப்பிடாம விட்டுறாதீங்கன்னு போன் போட்டு சொன்னானா சரின்ட்டு சிக்கன் 1 கிலோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்பயும் செய்யற மாதிரி செய்யாம இந்த டைம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கணும் போல, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்துருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து சீரகம், கட்டி வச்ச வெங்காயம், நிறைய கிள்ளி வச்சு அந்த வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அலசி எடுத்து வச்ச சிக்கனு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் போல வேக வச்சணும். தண்ணி ஊற்றக்கூடாது. கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் மட்டும் கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்தோம்னா சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப மசாலா போடலை. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்.